நம்ம இன்ட்ரோவர்ட்டா, எக்ஸ்ட்ரோவர்ட்டா? இன்ட்ரோவர்ட் மாரியும் இருக்கு, எக்ஸ்ட்ரோவர்ட் மாரியும் இருக்கு. அப்ப நம்ம இன்ட்ரோவர்ட்டா, இல்ல எக்ஸ்ட்ரோவர்ட்டா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளயும் இருக்கா? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு ஆம்பிவர்ட். இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நான் சொல்லக்கூடிய இந்த 7 சைனும் உங்களுக்குள்ள இருந்தா, நீங்க ஒரு ஆம்பிவர்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சைன் நம்பர் 1. இன்ட்ரோவர்ட்ட பொறுத்தவரைக்கும், அவங்க தனியா இருந்தாலே அவங்களோட எனர்ஜி லெவல் அதிகமா ஃபீல் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்ட பொறுத்தவரைக்கும் 10 பேர் கூட பேசி சிரிக்கும்போது, அவங்க சோசியல் லிஸ்ட்ல இருக்கும்போது, அவங்களோட எனர்ஜி லெவல் அதிகமா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா, இந்த ஆம்பிவர்ட்ட பொறுத்தவரைக்கும், நீங்க தனியா இருந்தாலும் சரி, உங்க எனர்ஜி லெவல் குறையாது. 10 பேர் கூட பேசி சிரிச்சாலும் சரி, உங்களோட எனர்ஜி லெவல்ங்கிறது குறையாது. அதுக்காக தனியாவே இருந்தாலும் உங்களோட எனர்ஜி லெவல் டவுன் ஆகிடும். உங்கள சுத்தி 10 பேரு எப்பவும் பேசிக்கிட்டே இருந்தாலும், உங்களோட எனர்ஜி லெவல்ங்கிறது டவுன் ஆயிடும். நீங்க தனியா இருந்தாலும் சரி, சுத்தி 10 பேர் கூட இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஒரு லிமிட் தான். ஒரு அளவுக்கு தான். அதுக்கு மேல போனா, நீங்க டயர்ட் ஆயிருவீங்க. சைன் நம்பர் 2. இப்போ ஒருத்தவங்க நம்மகிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட எப்ப பேசணும், எப்படி பேசணும் அப்படின்னு ஆம்பிவேர்ட்டா இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் இருக்காங்க. நம்ம ஒரு விஷயம் பேசுறோம்னா, ரொம்ப நல்லாவே லிசன் பண்ணுவாங்க. நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு திருப்பி பேச மாட்டாங்க. இதுலயே இன்னும் சில பேர் இருக்காங்க. ஸ்விட்ச் போட்ட மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிறத சரியா லிசன் பண்ண முடியாது. ஆனா ஆம்பிவேர்ட்டா இருக்கக்கூடிய நீங்க, யாராவது உங்ககிட்ட வந்து பேசினா, நல்லாவே லிசன் பண்ணுவீங்க. அதுக்கு ஏத்த மாரி எப்ப எப்படி பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட்டான டைம்ல கரெக்ட்டா பேசுவீங்க. சைன் நம்பர் 3. உங்களால தனியாவும் வேலை செய்ய முடியும். ஒரு டீமா சேர்ந்து 10 பேர் கூட வேலை செய்ய சொன்னாலும் வேலை செய்வீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க தனியா போய் அந்த வேலைய செஞ்சா தான் உங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு முடியும் அந்த வேலைய செய்றதுக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு டீமா சேர்ந்து செஞ்சா தான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். ஆனா ஆம்பிவேர்ட்டா இருக்கக்கூடிய நீங்க, உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஓகேங்க. தனியா வேலை செய்ய சொன்னாலும் செய்வீங்க. கூட்டத்தில விட்டு வேலை செய் அப்படின்னு சொன்னாலும் வேலை செய்வீங்க. சைன் நம்பர் 4. உங்கள சுத்தி இருக்கிற பீப்பிள் ஒருத்தவங்களும் ஒவ்வொரு பெர்சனாலிட்டியா இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பெசிஃபிக் பெர்சனாலிட்டி கூட தான் கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. ஆனா ஆம்பிவேர்ட்டா இருக்கக்கூடிய உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. உங்கள சுத்தி டிஃபரண்ட் பெர்சனாலிட்டி பீப்பிள் இருந்தாலும் கூட உங்களால கம்ஃபர்டபுளா பேச முடியும். அந்த இடத்துல இருக்க முடியும். சைன் நம்பர் 5. உங்களுக்கு புதுசு புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிடிக்கும். புது புது பீப்பிள் கூட, புது புது இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா, அது எல்லாமே ஒரு லிமிட் தான். இப்ப கொஞ்ச நேரம் ஒரு புது இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமா, ஓகே. கம்ஃபர்டபிள் பெட்டர். ஆனா, அதையே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா, உங்களுக்கு அது சுத்தமா புடிக்காது. அதுவும் ஒரு அளவு தான். சைன் நம்பர் 6. உங்களுக்கு எப்ப தனியா இருக்கணும், எப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணுங்கிறது நல்லாவே தெரியும். சில டைம்ல தனியா இருந்தா பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. சில டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு ஏத்த மாரி தனியா இருக்கும்போது தனியா இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது கரெக்ட்டான டைம்ல கரெக்ட்டா வந்து பேசுவீங்க. எப்ப தனியா இருக்கணும், எப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சைன் நம்பர் 7. உங்களுக்கு எப்பவுமே இன்ட்ரோவர்ட் ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட் இது 2க்கும் இடையிலே பேலன்ஸா இருக்க தான் பிடிக்கும். பேலன்ஸ் ஸ்டேட்ல தான் இருப்பீங்க. கொஞ்ச நேரம் இன்ட்ரோவர்ட் மாதிரியும், கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரியும் இருப்பீங்க. 2 எக்ஸ்ட்ரீம்லயும் ரொம்ப நேரம் உங்களால இருக்க முடியாது. ஸோ, அதனால தான் நீங்க ஆம்பிவர்ட். 2க்கும் பேலன்ஸான பெர்சன். உங்களுக்கு 10, 15ன்னு நெறைய ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. 1, 2ன்னு குளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. அவங்க கிட்ட எப்படி லிசன் பண்ணணும், எப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஆம்பிவர்ட் பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் இன்ட்ரோவர்ட், கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரோவர்ட். கம்ப்ளீட்டா இன்ட்ரோவர்ட்டும் கிடையாது, கம்ப்ளீட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சின்ன லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க் யூ. பை பை. சி யூ.